இப்போது வாழ்வாதார பிரச்சனையான கோரிக்கை என்னவென்றால் பால் விலை, கொள்முதல் விலை உயர்வு மற்றும் அதற்கேற்ப விற்பனை விலையும் உயர்வு. ஏனென்றால் விற்பனை விலையை உயர்த்தாமல் ஒவ்வொரு முறையும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கொள்முதலை மற்றும் உயர்த்திவிட்டு இது பண்ணுறாங்க. அதனால் விற்பனை விலையும் உயர்த்தினால் மட்டுமே இந்த ஆவின் நிர்வாகம் காப்பாற்றப்படும். இப்போ உள்ள அரசாக இருந்தாலும் சரி, முந்தைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஓட்டு அரசியலுக்காக மட்டுமே இதை கையில் எடுத்துக்கிறாங்க. இதை வாழ்வாதார கிராமப்புற வாழ்வாதார பிரச்சனையாக பார்க்க மாட்டுகிறார்கள். அதனால் எங்களுடைய இந்த செயற்குழு எடுக்கப்பட்ட முடிவு என்னவென்றால், நாங்கள் ஆவின் நந்தனம் இல்லத்தில் கடும் முற்றுகை போராட்டம் நடத்துவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதாவது உற்பத்தியாளர் சங்கத்தினுடன் இணைந்து தலைவர்களும் எத்தனையோ முறை கோரிக்கை கொடுத்து விட்டார்கள். அதை செவிசாய்க்கிறதாக இல்லை. அதாவது நாங்கள் பட்ஜெட்டில் சொல்கிறோம்னு சொல்லி நாங்கள் அதை நம்பி இருந்து நாங்கள் ஏமாந்துட்டோம். அதை நாங்கள் கிடைக்குங்கிற அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் உற்பத்தியாளர்களையும் பாதுகாக்கணும். ஏன்னா உற்பத்தியாளர்கள் இன்றைக்கி சங்கம் இல்லைன்னு சொன்னால் அடுத்தது தனியார் தான் இன்றைக்கி கூல வச்சுவாங்க. இப்போ தனியார் கூல வச்சுன்னா என்ன ஆகும்? சங்கம் இல்லைன்னா பாலுக்கு உரிய விலை கிடைக்காது. அப்போ இந்த தொழிலே நசுக்கப்பட்ட தொழிலாக மாறிவிடும். இந்த அரசு தனியாரை ஊக்குவிக்கிற செயலாக தான் இது படுது. ஏன்னா இத்தனை தனியார் இருக்குது. அவங்க ஒரு இதுன்னு சொல்கிறாங்க, இது ஒரு 25 லட்சம் லிட்டர் தான் இவங்க கொள்முதல் பண்ணுறாங்க. மீதி 1.5 கோடி லிட்டர் தனியார் தான் கையாளுறாங்க. அப்போ பாதிக்கப்படாத நுகர்வோர் பாதிக்கப்படாதவங்க இதுக்கு மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களா? அப்படி தான் இந்த அரசு கையாண்டுகிட்டு இருக்காங்க. தனியார் நாளைக்கு இப்போ இன்னைக்கு விலை அவங்க இப்போ அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க. கொள்முதலுக்கு அவங்க கொடுத்து வாங்குறாங்க. ஆவின் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மூடிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ நாளைக்கு அவங்க வச்சது தானே விலை இதை தான் நாங்கள் முதல்ல சொல்லுவோம். நாங்கள் கொள்முதலுக்கு 10 இருந்து 15 வரைக்கும் உயர்த்த சொல்லி கேட்குறோம். அப்புறம் அவங்க மானியமாக ஒன்று கொடுக்குறாங்க. அதை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயா கேட்குறோம். ஏன்னா ஊக்கத்தொகை மற்ற மாநிலங்களில் அந்த ஊக்கத்தொகை